இது கொஞ்சம் டைட்டா இருக்கு. தள்ளு, நான் பாக்குறேன். என்ன? யாரோ கதவு திறக்க முயற்சி பண்றாங்க. What the hell? உங்க ப்ராப்ளம் என்ன? என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. யாரோ இருக்காங்க. ஆமாமா, சரி சரி, பக்கத்துல இருக்கிறத செக் பண்ணலாம். இதுவும் நல்ல ஜாம் ஆயிடுச்சு. நல்லா அழுத்தி தள்ளு. நல்லா அழுத்தி தள்ளு. அட விடு, உன்னால சுத்தமா இதெல்லாம் முடியாது. பக்கத்துல யாராவது கூட்டிட்டு வா, அவங்க வந்து திறப்பாங்க. இருங்க, ஒரே ஒருத்தர் ட்ரை பண்றேன். சாப்பிடுறது மட்டும் அவ்வளவு சாப்பிடுற, ஆனா கொஞ்சம் கூட பலமே இல்ல. உன்னால எந்த வேலையும் ஒழுங்கா பார்க்க முடியாதா? எப்படி அழுத்தி தள்ளுறதுன்னு உனக்கு நான் சொல்லி கொடுக்கறேன். இரு. என்னால இது முடியல. கண்டிப்பா நம்ம யாரையாவது கூப்பிட்டாகணும். இருங்க, நான் ட்ரை பண்றேன். கண்டிப்பா திறக்கும். அப்படிதான் திறந்துச்சு. கண்டிப்பா திறக்கும். எதுக்கு இப்போ வாயை திறந்து பேசுன? ரன்வீர், வெளியில இருக்கிற சரிதா ஆண்டி நம்ம ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் பிரச்சனை ஆயிடும். நீ உள்ள இருந்தா எதுக்கு முதல்ல குரல் கொடுக்கல? ரிலாக்ஸ், ஒரு நிமிஷம். யோசிக்க விடு, தயவு செஞ்சு யோசிக்க விடு. அட பிராச்சி, ஒழுங்கா கதவு திற. என்ன? எனக்கு என்னோட பிளவுஸ் என்ன ட்ரை பண்ணும். என்ன? நீ ஒண்ணு பண்ணு, அவங்க ஏதாவது மேட்சிங் வாங்கிட்டு வர சொல்ல. அவங்க போன உடனே நான் இங்க இருந்து ஓடிடுறேன். ஓகே பிராச்சி, சஹானா, இதோ இங்க பாரு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட மேட்சிங் துப்பட்டா கிடைக்கல. போய் எடுத்துட்டு வாயேன் ப்ளீஸ். இதுவா? நீ இதையா போட்டுக்க போற? ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலையா? பிராச்சி, நீ என்ன ட்ரை பண்றேன்னு முதல்ல கொஞ்சம் பாரு. ஐயோ, என்ன பாரு. தெரியாம அதை கொடுத்துட்டேன். இது ரொம்ப நல்லா இருக்கு இல்ல? இதோட துப்பட்டா எடுத்துட்டு வரியா? நான் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் ப்ளீஸ். சஹானா, சீக்கிரமா போய் கொண்டு வா. என்ன? இல்ல சரிதா ஆண்டி, நீங்களும் போங்க. நீங்க போனா அவ இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வருவா. நீங்க தான் கரெக்டா செலக்ட் பண்ணுவீங்க. சரி. அது சரியா? அப்ப நான் ஏன் அவங்க கூட போகணும்? அவங்க மட்டும் போட்டுமே. அவங்க போய் ஏதாவது ஆண்டி டைப்ல எடுத்துட்டு வருவாங்க. உன் சாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நீ போய் எடுத்துட்டு வா. இப்ப நீ என்ன சொல்ல வர பிராச்சி? ஆன்டி டைப்னு சொல்ற? என்னோட சாய்ஸ் என்ன அவ்வளவு மோசமாவா இருக்கும்? இல்ல, நான் சஹானாவை சமாதானப்படுத்த அப்படி சொன்னேன். நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போய் ஏதாவது நல்லதா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, இங்க நிக்கவே முடியல, ரொம்ப சூடா இருக்கு. புரியுது. சரி வா, போயிட்டு எடுத்துட்டு வரலாம். இங்க பாருங்க மேம், இது ரொம்ப அழகா இருக்கு. இத ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க போங்க, நான் வரேன். ஓகே மேம். சரி, நீ ட்ரை பண்ணு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், நீ கொஞ்சம் தள்ளி போய் நில்லு. என்ன? அப்பதான் இங்க இருக்கவங்களுக்கு சந்தேகம் வராது. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். திரும்பவும் என்ன பேசணும்? அதான் எல்லாமே பேசி முடிச்சாச்சு. ப்ளீஸ், நீ போய் வெயிட் பண்ணு, நான் வரேன். ஓகே? சரிதா ஆண்டி, நீ தான் வர சொன்னியா? நான் முன்னாடி தானே அந்த சூட் எனக்கு பிடிக்கலன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? சரி விடு. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட இருந்து, நீ என்கிட்ட இருந்து தூரமா இருக்கலாம். எப்படியாவது அந்த மாயா கூட இருக்கிற பொண்ணு யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஓ மை காட், அப்படின்னா நாம நினைச்ச மாதிரி இவங்க ஷாப்பிங் பண்றதுக்காக வரல. மாயா யார பார்க்க போறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. தட் மீன்ஸ் அவங்க என்ன தேடி தான் வந்திருக்காங்க. எஸ் மேம். நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. இந்த Dress எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த Dress கொஞ்சம் 8 இன்ச் டைட் பண்ணிடுங்க. பரவாயில்ல, நான் கொண்டு போய் கொடுத்துறேன். அவ என் ஃப்ரெண்ட் தான், நான் கொடுத்துறேன். தேங்க் யூ. இப்போ என்ன நம்ம டெலிவரி பாய் கேர்ள் மாதிரி போகணுமா? இல்ல, நம்ம மாயா வீட்டுக்கு போய் அவ பேரண்ட்ஸ் மூலமா மத்தவங்க மூலமா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். என்ன ஃபங்க்ஷன், வாட் இஸ் மாயா அப் டு. வெரி குட் ஐடியா. லெட்ஸ் கோ. ஒன்னு பண்ணு, நீ இத புடி. எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் செகண்ட். One second, madam.
உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? தெரியுமே. வா வந்து உட்காரு. ஓட்ட தெரியுமா? எப்படி ஓட்டுவீங்க? ஐயோ இது ஒரு பெரிய விஷயமா? இது ஒரு ராக்கெட் சயின்ஸா? இங்க பாரு, இப்படி உட்கார்ந்து சீட் பெல்ட் போட்டு முதல்ல செக் பண்ணும் கியர் எதுல இருக்குன்னு. நியூட்ரல்ல இருந்தா வெரி குட், அத ஃபர்ஸ்ட்ல போட்டு அப்புறம் இங்க இருக்கு பாரு, இது கிளட்ச், பிரேக், அப்புறம் ஆக்சிலேட்டர். வண்டி முன்னாடி போடணும்னா கிளட்சை மெதுவா விடணும், அதுக்கப்புறம் வண்டி முன்னாடி போகும். நிறுத்தணும்னா பிரேக் போடணும், ஸ்பீடை ஏத்தணும்னா ஆக்சிலேட்டர் அழுத்தணும். நீ ரொம்ப அழகா தான் பேசுற, ஆனா வாயால கார் ஓட்ட முடியாது. வண்டி ஓட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இதுக்கு முன்னாடி நீ வண்டி ஓட்டிருக்கியா? அதுவா நிறைய ஓட்டிருக்கேன். நீ எப்போ வண்டி ஓட்டிருக்க? அதுவா சின்ன வயசுல திருவிழால அதான் இருக்குமே, ராட்டனோ காரெல்லாம் இருக்குமே, அது ஓட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் செகண்ட் டைம். வெரி குட். நம்மளோட செகண்ட் டைம் லாஸ்ட் டைம் ஆயிடும். சோ ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு வண்டியை விட்டு இறங்கு. ஐயோ ஒண்ணும் ஆகாது, நீ வந்து உட்காரு. பெருசா ஒண்ணும் ஆகாது, ஏதாவது உடையும். இல்ல பிரச்சி, வண்டிக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல. நமக்கு கை உடைஞ்சிரும், கால் உடைஞ்சிரும், மூக்கு உடைஞ்சிரும், எல்லாமே உடைஞ்சிரும். சொல்றது கேளு பிரச்சி. ஐயோ சீட் பெல்ட் போட்டுக்கோ, ஒண்ணும் ஆகாது. சீட் பெல்ட் போட்டுக்கலாம், ஆனா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுனா நான் அப்படியே இறந்துட்டேனா? ஐயோ ஒண்ணும் ஆகாது, கண்ணை மூடிக்கோ. நோ ப்ராப்ளம் ஸ்வீட் ஹார்ட். நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு பணம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஆனா அதை பத்தி யோசிக்கவும் மாட்டேன். ஓகே இருக்கலாம், ஆனா உங்களை கேட்காம நான் அவகிட்ட இவ்வளவு பெரிய ப்ராமிஸ் பண்ணிருக்கவே கூடாது. யூ டிட் அ வெரி குட் ஜாப். நானா இருந்தா உன்ன மாதிரி யோசிச்சிருக்க மாட்டேன். நீ முதல் தடவையா எமோஷன் அப்புறம் புத்தி ரெண்டையும் சரியா பயன்படுத்தி ரொம்ப திறமையா யோசிச்சிருக்க ரியா. பணத்துக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, நான் அரேஞ்ச் பண்ணிருவேன். அதே மாதிரி நான் இப்ப சலோனிய பத்தி யோசிக்கல, பிராச்சிய பத்தி மட்டும்தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நாளுக்கு நாள் பிரச்சனை தான் அதிகமாயிட்டு இருக்கு. அண்ட் தட் வாஸ் மை கன்சர்ன் இஸ் தட் மீன்ஸ் she is going to become a big problem. அப்புறம் இந்த ப்ராப்ளம் தினம் தினம் அதிகமாயிட்டே இருக்கும். So sweetheart, you can't take it lightly. ஆனா அத்தை, நான் அந்த பிராச்சிய லைட் எல்லாம் எடுத்துக்கவே இல்லை. I know நீ லைட்டா எடுத்துக்கல, ஆனா சீரியஸா எடுத்துக்கோன்னு சொல்றேன். இது இப்படியே போக விடக்கூடாது ரியா. She is definitely up to something big. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அவளை தடுத்து நிறுத்தணுமே. நீ எதுவுமே பண்ணக்கூடாது. ஒருவேளை நீ ஏதாவது பண்ணேனா அப்புறம் அவளுக்கு உன் மேல சந்தேகம் வந்துரும். அவ உன்ன மால்ல வேற பாத்துட்டான். So you know she can do anything. ஆனா உன்னால ஒண்ணு மட்டும் பண்ண முடியும். அவ மாயா மேல ஒரு கண்ணை வச்சிருக்கா இல்லையா, நீ அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. அவ என்ன பிளான் பண்றாங்கறத பாத்துக்கிட்டே இரு. ஓகே அத்தை. அது சரி, ஆமா யாரோட என்கேஜ்மெண்ட்ட நீங்க கெடுக்க போறீங்க? ஐயோ கெடுக்கல, நாங்க சும்மா மிரட்ட போறோம். அவ எதுக்காக அப்படி தப்பான பழி போட்டான்ற உண்மையை எங்க கிட்ட சொல்லாம இருந்தான்னா அவளோட என்கேஜ்மெண்ட் கெடுத்துருவோன்னு பயமுறுத்த போறோம். ஒருவேளை அவ நம்ம மிரட்டல சீரியஸா எடுத்துக்கலனா நம்ம என்ன பண்றது? அப்படி அவ சொன்னானா நாங்க அவகிட்ட சொல்லிடுவோம். நாங்க நேரா மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவோம்னு மிரட்டுவோம். அதாவது ரன்பீர் மேல பொய்யான பழி போட்டு பணத்துக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணான்னு சொல்லுவோம். விஷயம் என்னன்னா, அந்த மோஹித் இருக்கான்ல, அவன் பெரிய பொலிட்டிக்கல் ஃபேமிலியே சேர்ந்தவன். அதனால மீடியாவை பார்த்து பயப்படுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க மீடியா கிட்ட ஜாக்கிரதையா இருப்பாங்க. அவங்க இமேஜ் பாதிக்காம இருக்கிற மாதிரி பாத்துப்பாங்க. அவங்க கிட்ட போய் இது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா இப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவோம். அதனால மாயா மாதிரி ஒரு பொண்ணை யார் வீட்லயும் மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி மோஹித்தோட ஃபேமிலி, ஏன்னா அவங்க பாலிடிக்ஸ்ல இருக்காங்க. அதனால நம்ம சொல்றதுக்கெல்லாம் அவ தலையாட்டுவான். வேற வழி இல்லாம அவ எல்லா உண்மையும் சொல்லிடுவா. Isn't that a great plan? பிராச்சி, நிஜமாவே இப்படி பண்ண போறியா? அட நீ என்ன இப்படி கேக்குற? அவ பண்றேன்னு சொன்னா கண்டிப்பா பண்ணுவா. நமக்கும் வேற வழி இல்லல்ல. ஐ மீன் அவளை நம்ம இப்படி மிரட்டாதா அவளா வந்து நம்ம கிட்ட உண்மையை சொல்லுவா. ஐ நோ ஹர். இங்க பாருங்க, இந்த கல்யாணம் இருக்கே அது மாயாக்கு மிகப்பெரிய ஜாக்பாட். அவ ரிஸ்க் எடுக்க மாட்டா. ஐம் ஷூர் அவ உண்மையை சொல்லிடுவான். அடடா, என்ன விஷயம் பிராச்சி? வர வர நீ ரொம்ப கில்லாடியா மாறிட்டு வர. அதுக்கு பேர் கில்லாடி கிடையாது, ஸ்மார்ட். இல்லன்னா குழந்தை மாதிரி அழுவா. பட் எனிவே, எனக்கு பிராச்சியோட ஐடியா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ அம் வித் பிராச்சி. அப்புறம் நானும் நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து பிராச்சியோட இந்த பிளான அற்புதமா சக்சஸ் பண்ணுவோம். We have no idea. நம்ம இப்படி செய்யறதுனால இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு நமக்கு தெரிய வரும். நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியா? சஹானா, சஹானா, சஹானா எந்திரி. பிராச்சி, என் தூக்கத்தை கெடுக்காத விடு. ஐயோ என்ன? எந்திரி, எந்திரி. என்ன பிராச்சி? ஐயோ மெதுவா பேசி, ஏன் கத்துற? எவ்வளவு கீச்சு குரல். நான் கத்துறேன்னா நீ மெதுவா பேச வேண்டியதானே? மறந்துட்டியா? நம்ம மாயா கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கணும். நீ வந்து கூட தூங்கிக்கோ. சீக்கிரம் வா, நம்ம 5 நிமிஷத்துல கிளம்பணும். நாம எதுக்கு? நாம எதுக்கா? நீ என் தங்கச்சி, என் டீம்ல தான் இருக்கணும். ஞாபகம் இருக்குல்ல? மாயாவோட முகத்தெரிய கிழிக்கணும் இல்லையா? சீக்கிரம். அட ஆமால, மாயா, உண்மை, டீம், எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. பிராச்சி, நீ 2 நிமிஷம் கூட, நான் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அட, இன்னுமா ரெடி ஆகாம இருக்கீங்க? ஏன் யாரோட உண்மையாவது கண்டுபிடிக்க என்ன கூட்டிட்டு போறீங்களா? என்ன பின்ன ஏன் நான் இன்னும் ரெடி ஆகலன்னு கேக்குறீங்க? சொன்னாதான் ரெடியாவே, இல்லன்னா ரெடி ஆக மாட்டியா? உங்க புக்ஸ் எல்லாம் வெளியில இருக்க, இன்னும் ரெடி ஆகலையா நீங்க? நான் எதுக்கு ரெடி ஆகணும்? எங்க போறோம்?
அட ஒரு நிச்சயதார்த்த பார்ட்டிக்கு நான் இன்னைக்கு கேட்டரிங் பண்ணணும் ஹோட்டல்ல, அதுவும் உன்னோட விக்ரம் சார் ஹோட்டல்ல. ஞாபகம் வந்துருச்சா இப்போ? ஏய் இங்க பாரு, என்ன கொஞ்சம் பேச விடு. ஏய், ப்ராப்ளம் சால்வ் ஆகலையா? இல்லப்பா. குட் மார்னிங். வாட்ஸ் அப்? என்ன சால்வ் ஆகல? அப்புறம் எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? ஆல் குட். காலையிலேயே காமெடி பண்ணாத, சீரியஸ் மேட்டர் போயிட்டு இருக்கு. பட் ஆர் யூ ஷூர்? அடா ஆமாப்பா, என் ஸ்டாஃப் என்ன பண்றதுன்னே தெரியல. எப்ப பாரு போதையிலே இருப்பாங்க போல இருக்கு. இது எவ்வளவு முக்கியமான ஈவென்ட் தெரியுமா? நாளைக்கு ஹோட்டல்ல என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இருக்கு. எந்த டெக்கரேஷனும் பண்ணல, சாப்பாட்டுக்கு எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. என்ன நடக்குதுன்னே தெரியல. தட்ஸ் இட். அது ஹோட்டல் தானே, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ரெடி ஆயிடும். இப்ப நீ சொன்னல ஹோட்டல் மால் கிடையாது. காசு கொடுத்ததும் டக்குன்னு எல்லாமே வர்றதுக்கு. உனக்கு என்ன தெரியும்? முன்ன பின்ன வேலை செஞ்சிருந்தா தானே. அட நீங்க எதுக்கு ஏன் மேல கோவப்பட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டாஃப் மேல கோவப்படுங்க. அப்படி என் கூட வரப்போறது இல்லையா? அதுக்காக தான் ஃபோன் பண்ணது. என்னால உன் கூட வர முடியாது. நான் இப்ப உடனே ஹோட்டல் போய் ஆகணும். ஹோட்டல் பிசினஸ் வேற டவுன்ல போயிட்டு இருக்கு. இந்த ஈவெண்ட் ஏதாவது ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். என்னோட ஹோட்டலையும் மூட வேண்டியதாயிடும்பா. இன்ஃபேக்ட் நான் சொல்றதை கேளு. நீ என் ஸ்டாஃப் என்னன்னு பாரு. இங்க பாரு, நீ போய் உன் ஸ்டாஃப பாத்துக்க, நான் என் வேலையை பார்க்க போறேன். சரிதானே? பிரில்லியன்ட் ஐடியா. See you guys. Amazing. அவன் போட்டு விடுப்பா. நீ என் கூட வா. உங்களுக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? என் வாழ்க்கையில பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்க ஹோட்டல் ஸ்டாஃபை நீங்களே கவனிச்சுக்கோங்க, சரியா? சாரி. நீ என் பையன் தானே? சூர சீக்கிரமாவா லேட் ஆகுது. நீ வரதுக்குள்ள பொழுது விடிஞ்சிடும். ஆமா, உங்க சித்தப்பா எங்கன்னு சொல்லு. அட மாயாவோட அப்பா. இருங்க, நான் இதை வச்சுட்டு அவரை போய் நான் கூட்டு வந்துடுறேன். சீக்கிரமா அவரை கூட்டிட்டு வா. சீக்கிரமா வந்துருங்க. இது கொஞ்சம் டிக்கெட் தரப்பா. எங்க போறாங்க? எல்லாரும் என்கேஜ்மெண்ட் எங்க நடக்குதோ அங்கதான் போறாங்க. அவங்க அங்க போறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வேற எங்க போவாங்க? வேற எங்கேயாவது போலாம்ல. மொத்த குடும்பமும் வேற எங்கேயாவது போவாங்கன்னு நீ நினைக்கிற? கல்யாண வீடு இல்லையா? மேபி அவங்க கோவிலுக்கு கூட போலாம். சொல்ல முடியாது. வேற கோயிலுக்கு போயிட்டு கூட வென்யூக்கு போகலாம் இல்லையா? இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கு தோன்றதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும். அவங்க அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. எதுக்கு ஃபாலோ பண்ண? நேரடியா போய் கேட்கலாம் வென்யூ எங்க இருக்குன்னு. வெரி வெரி குட், வெரி இன்டெலிஜென்ட். நேரா அவங்க கிட்டே போய் உங்க வென்யூ எங்கன்னு கேட்டுறலாம். நீ என்ன முட்டாளா? நம்ம தான் மாயாவோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? கரெக்ட் தான். முதல்ல ஏன் சொல்லல? சொல்றேன் வழியில சொல்றேன். வா 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 வா. தேங்க் யூ. இத நீங்க ஸ்டோர் ரூம்ல வச்சிருங்க, அங்க தேவைப்படும். தேங்க் யூ. வாங்க. நீங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா தான் என்னோட ஹோட்டலுக்கே ஒரு புது கலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம வந்த உடனேயே எங்க ஸ்டாஃப்ஸ வச்சு நீங்க இந்த இடத்தை ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்கீங்கன்னு தான் சொல்லணும். இங்க பாருங்க, தப்புகள் நடக்கிறது சகஜம் தான். ஆனா என்னோட ஸ்டாஃப்ஸ் எப்பவுமே தப்பு மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னன்னா, நான் என்கேஜ்மெண்ட்டுக்கான ஈவெண்ட்டை எடுத்திருக்கேன், ஆனா இவங்க எதுவுமே பண்ணல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க சரியான நேரத்துக்கு வந்து எல்லாத்தையும் ரொம்ப சரியா அற்புதமா செஞ்சிட்டீங்க. ரொம்ப நல்லாவே பண்ணிட்டீங்க. இல்லனா இவ்வளவு நேரத்துக்குலாம் என்னோட ரெputation ஸ்பாயில் ஆயிருக்கும். நாங்க இருக்கும்போது எப்படி உங்க ஹோட்டலோட இமேஜ் சரியா விடுவோம்? அது என்னமோ உண்மைதான். நீங்க வந்தாலே அந்த இடம் அற்புதமா கலக்கட்டிருதுன்னா பாருங்க. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ. இவகிட்ட தேங்க்ஸ் மட்டும் சொல்லுங்க, என்ன ஸ்பெஷல் தேங்க்ஸ எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இவளை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே நான் தான். அப்படின்னா நான் முதல்ல உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சோ மச். இங்க பாருங்க, எங்களால எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க முடியும். ஆனா ஒரு 3-4 பேர் எங்களுக்கு உதவியா இருந்தாங்கன்னா. ஆக்சுவலி 3 பேர் இருந்தாங்கன்னா போதும். என்ட்ரன்ஸோட டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டு நாங்க சமையல் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். 30 பேர் போதுமா? வேண்டாம், அப்படி போனா வேலை இழுத்துரும். சரி நான் இப்பவே அனுப்புறேன். தேங்க் யூ. வெல்கம். உண்மையிலே நல்லவரா தான் இருக்காரு. வேலைக்கு பணத்தையும் கொடுக்கறாரு, கூடவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, நல்லவரா தான் இருக்காரு. சரி, அது போட்டோம். எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லு. நீங்க எப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லும் போதெல்லாம் அவர் குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. சித்தி, இத எங்க வைக்கிறது? அங்க கூட வா, நான் சொல்றேன். வாங்க. சொல்லுப்பா, எதுக்கு ஃபோன் பண்ண? ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதுக்கு உனக்கு டைம் இருக்கா? உன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே எப்படி போச்சுன்னு சொல்லு. ஏன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா நீ கூட இருந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நீ என் கூட இருந்தனா எனக்கு தனி கான்ஃபிடென்ட் கிடைக்கும். எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி. அது இன்னும் உண்மைதான். நான் வரட்டுமா? பரவாயில்ல, இருக்கட்டும்பா. நீ ரொம்பவே பிஸி. நீ வரணும்னு நினைச்சிருந்தா இவ்வளவு நேரத்துக்கு இங்க வந்திருக்கலாம் இல்லையா? உனக்கு ஏதாவது முக்கியமான மீட்டிங் இருக்கும், அத பாருப்பா. அச்சோ, என் குழந்தை அழுகுது. சரி, குழந்தையோட அழுகையை தொடச்சி விட தான் வந்துகிட்டு இருக்க. அது வரைக்கும் அழுதுகிட்டு இரு. நீ இங்க தான் வரியா? ஆமா. ஏன்? தட்ஸ் குட் நியூஸ் பா. அப்ப நீ இங்க வரதுக்குள்ள முதல்ல பேச்ச நிப்பாட்டு. ட்ரிங்க் அண்ட் டிரைவோட எது டேஞ்சரஸ்னு தெரியுமா? டிரைவ் அண்ட் டாக். அதுவும் குறிப்பா உன்கிட்ட பேசும்போது. இங்க பாரு, நான் உன்னை முதல்ல வா, அப்புறம் பாத்துக்கிறேன். கேளுங்க. சந்தோஷமான விஷயம். ரியாவோட அப்பா இப்போ இங்க வந்துகிட்டு இருக்காரு. பிராச்சி ரன்பீரும் அங்க போய் சேர்ந்தாங்கனாலே தெரியலையே. உங்களால பாத்து போக முடியாதா? நல்லா இடிச்சிட்டீங்க.
அட என்னப்பா இது யாரோ கீழே விழுந்துட்ட மாதிரி இருக்கு. உனக்கு என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா? ஐ அம் சோ சாரி. ஆனா நான் சிரிக்க வேணான்னு தான் இருந்தேன். ஆனா நீ கீழே விழுந்த விதம் இருக்க செம்ம ஃபன்னியா இருந்துச்சு. ஏன் இப்படி கத்துற? ஆஹா, நான் சொல்லிட்டு தான் விழுந்திருக்கணும் இல்லையா? அதாவது ஆரியன் நான் விழ போறேன்னு. அப்பதான் நீ போனை ஆன் பண்ணி வீடியோ பண்ணிப்ப. குட் ஐடியா. அடுத்த தடவை இதே தான் பண்ண போறேன். நீ விழும்போது அப்படியே வீடியோ எடுத்து வச்சுக்க போறேன். நான் எப்பெல்லாம் சேடா இருக்கணும் அப்பெல்லாம் நான் அந்த வீடியோவை பார்த்து அப்படியே சிரிச்சு மனசை தேத்திப்பேன். கண்டிப்பா வீடியோ பண்ணுவேன் நீ விழும்போது. அப்புறம் அந்த வீடியோவை பார்த்து நான் மட்டும் சிரிக்க மாட்டேன், எல்லாருக்கும் காமிப்பேன், எல்லாரும் சிரிப்பாங்க. அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. நான் ஒரு முக்கியமான போன் பண்ண போயிட்டு இருக்கேன். இல்லனா இப்பவே உன்னை புடிச்சு தள்ளி விட்டு வீடியோ பண்ணி எல்லாருக்கும் காமிப்பேன். அப்படியா? நான் இங்கே தான் இருக்கேன். எங்க வீடியோடு? எவ்வளவுதான் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க? பாத்துட்டேன், கேட்டுட்டேன். காது ஜப் அப்படி கிழிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டா நல்லது, ரத்தம் ஓட்டம் நல்லா இருக்குமா. ஆனா எது வரைக்கும்னா நீங்க என்ஜாய் பண்ற வரைக்கும் தான். சரியா? சும்மா கணக்கண முடி திறக்காத. இல்ல புரிஞ்சுது. குட். நான் உள்ள போறேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. I will see you, chief. என்ன see you, chief? அவர் சொன்னதுக்கான அர்த்தம் என்ன சொல்லு? அவர் சொன்னதுக்கான அர்த்தம் நீ தேவையில்லாம என் கூட சண்டை போடுறல, அத முதல்ல நிறுத்து. Do that. நான் தான் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா உன்னோட நேஷனல் அஜெண்டாவே என் கூட சண்டை போடுறது மட்டும் தானே. தப்ப நீ பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழிய போடுற. நானா? ஆமா நீதான். ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு தப்பு பண்ற தெரியுமா உனக்கு? அது தப்போட பிறப்பிடமே நீ மட்டும் தான். நீதான் தப்பு. அந்த தப்போட கடவுளே நீதான். உன்னை வந்து தரிசனம் பண்ணாலே போதும். இன்னைக்கு நான் இது தப்பு பண்ணேன், நேத்து நான் இது தப்பு பண்ணேன்னு உன்கிட்ட நான் விடுதலை கேட்கணும். அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டேல. இன்னைக்கு தப்பு பண்ற, நாளைக்கு தப்பு பண்ற, நேத்து தப்பு பண்ணேன்னு. இல்ல, நான் சொல்ல வந்தது அது கிடையாது. இல்ல நீ இந்த அர்த்தத்துல தான் சொன்ன. வேற எந்த அர்த்தத்துல சொன்ன சொல்லு, நானும் கேக்குறேன். அது வந்து சண்டை ஆரம்பிச்சதுக்கு காரணமே நீதான். சிப்ஸ் நீ யாரு கேட்டாங்க? அது சாப்பிட்டது தப்பு கிடையாதா? நீ இப்ப வரைக்கும் அந்த சிப்ஸ கட்டிக்கிட்டு அழுகுறியா? You know why? Because நீ சிப்ஸ் கேட்ட, சிப்ஸ் சாப்பிடணுங்கிறதுக்காக காரோட மோதிட்ட. ஒருவேளை மோதாம இருந்திருந்தா நம்ம சார பாத்துக்க மாட்டோம், இங்க வந்திருக்க மாட்டோம். நம்ம மிஷன் அபோர்ட். வாவ் மாயா, யூ ஆர் லுக்கிங் ஏஞ்சல். யாராவது உன்னை இப்ப பார்த்தா திருஷ்டி வச்சிருவாங்க. ஒரு நிமிஷம் ஷீதல், நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே இருங்களேன். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் பேசணும். யா ஷூர். என்னோட நெக்லஸ் ரியல் டைமண்டா? இது என் டாட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. கண்டிப்பா இது ரியலா தான் இருக்கும். சோ இந்த டைமண்ட் கூட சேர்ந்து நீ எனக்கு எப்பவுமே உதவியா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். am I right? ஷியர். இந்த நெக்லஸ் என் கூட இருக்கிற வரைக்கும் நானும் உனக்கு துணையா இருப்பேன். வெரி குட். அப்ப தொலைச்சிடாத. நீயே எனக்கு மாட்டி விட. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த மாஸ்க்லாம் டான்சர்ஸ்க்கு கொடுத்துருங்க. அப்புறம் அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் ரூம் நம்பர் 502 இருக்குன்னு. மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு யார் டான்ஸ் பண்றது? இந்த மாஸ்க்லாம் எடுத்துட்டு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. such old fashion people. அப்புறம் இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிளையும் சேர்ந்தே டான்ஸ் பண்றாங்க. அவங்களுக்கு மாஸ்க் மாட்டி விட்டுட்டா மாப்பிள்ளை யாரு பொண்ணு யாருன்னே தெரியாது. ஓல்டு ஃபேஷன். நீங்க டான்ஸ் பார்க்க வந்தியா? இல்லையே. அப்ப டான்ஸ் ஜட்ஜ் பண்ண வந்தியா? இல்ல. அப்ப எதுக்காக வந்தமோ அதுல ஃபோக்கஸ் பண்ணு. டான்சர்ஸ் ஆன் டான்சர்ஸ். பின்னாடி பார்க்காத, பின்னாடி பாத்துறாத. ஏன்? சரிதா ஆண்டி, அவங்க மட்டும் நம்மள ஒண்ணா பாத்துட்டாங்க மறுபடியும். ஆமா, மறுபடியும் மொக்க போட ஆரம்பிச்சாங்க. அவங்க இப்பலாம் ரொம்ப பேசுறாங்க. இல்ல அது மட்டும் இல்ல, அம்மா கிட்ட வர சொல்லிடுவாங்க. அம்மாவுக்கு மட்டும் நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சது எனக்கு ஒரு வேலை கொடுத்துருவாங்க. சஹானா மாதிரி கேட்டரிங்க பாரு, டெக்கரேஷன் பாருன்னு சொல்லிடுவாங்க. you know what? என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அம்மா கிட்ட பேசலாம்னு தோணுது. she is a very understanding lady. அவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஐ நோ, ஐடியா நல்லா தான் இருக்கு. பட் விஷயம் என்னன்னா அம்மா கிட்ட சொன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்புறம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க சுத்திட்டு இருக்கேன்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. மாலதி, ஆண்டவன் புண்ணியத்தால எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீயே பாரு, இதுக்கப்புறமும் நல்லா போகும். சரி, நான் பூஜையை முடிச்சுட்டு வந்துடுறேன். சாரி, நீங்க முதல்ல போங்க. நம்ம எப்படியாவது மாயா ரூமுக்கு போய் ஆகணும். மாயா ரூமுக்கு நம்ம ஈஸியா போயிடலாம். யாருக்கும் தெரியாம போகணும். எப்படி? யாரும் நம்மள பாத்துற கூடாது. நம்மள அடையாளம் தெரிஞ்சாதானே பாக்குறதுக்கு. நம்ம முகத்தையே பார்க்க போறது இல்ல. அவன் என்ன சொன்னான்னு கேட்டல நீ? டான்சஸோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரூம் நம்பர் 502ல இருக்குன்னா. எப்ப சொன்னா? என்ன நீ டியூப்லைட்டா? நீ என்ன டியூப்லைட்னு சொல்லுவேன், நீ டியூப்லைட் ஆயிட்டியா? நீ ஒண்ணு பண்ணு. யூ டோன்ட் டு எனிதிங், ஜஸ்ட் லிசன் டு மீ அண்ட் ஃபாலோ மை லீட். ஆனா நான் சொல்றத கரெக்ட்டா பண்ணிடணும். ஓகே, கம் வித் மீ. அட கம். என்ன பேரு சைலேஷா.
உனக்கு நேரம் நல்லா இருக்கு. நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் உன்னை வேலையை விட்டு தூக்காத அளவுக்கு நல்லா இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் டைம் இதே தப்ப பண்ண உன்னை தூக்கிடுவேன். எஸ் சார், ஐ எம் சோ சாரி. ஓ சாரிலாம் தேவையில்ல, நீ வேலையை ஒழுங்கா செய்ய, அது போதும். போய் வேலையை பாரு. ஷியோர் சார், தேங்க்யூ. இல்ல ஸ்மைல் வேண்டாம், நோ ஸ்மைல். அந்த முகம் தான் வேணும். கடுப்பா இருந்தியே, அதான் காலையில இருந்த மாதிரி. அதான் அப்ப சொன்னியே எல்லாம் குழப்பமாயிடுச்சுன்னு. அந்த சிறு மூஞ்சி தான் எனக்கு தேவை. அந்த ஃபேஸ் இப்போ காத்துல பறந்து போச்சு. நான் நினைச்சா காத்தோட போக்கையே மாத்திடுவேன். அவ்வளவு பாசமா என் மேல? ஒத்துக்கிறேன், நம்ம கிட்ட பணம் இருக்கு, பில்டிங் இருக்கு, கேஷ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா என் கிட்ட அதையும் தாண்டி நான் ஜெயிச்சிட்டேன். என் கிட்ட பிராச்சி அம்மாவோட மொத்த ஃபேமிலியும் இருக்கு, இன்க்ளூடிங் பேக்கேஜ்ல சரிதா அம்மாவும் இருக்காங்க. தட்ஸ் ட்ரூ. நல்ல மனுஷங்க, சத்தியமா சொல்றேன். என்ன வேலை பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன ஒரு டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. அவங்க பண்ற வேலை எல்லாம் ஏதோ சொந்த வீட்டுக்கு பண்ற மாதிரியே பண்றாங்க, வேலைக்காரங்க மாதிரியே பண்ணல. இந்த அர்ப்பணிப்பு உணர்வு பஜார்ல எல்லாம் கிடைக்காது. ஒரு மனுஷன் அதை உள்ளுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும். என்னமா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, they really done a good job. சரி அதை விடு, நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். போதும்டா, இங்கதானே இருக்க போறேன். அட என்னப்பா, நீ என்னோட ஃப்ரெண்டுடா. தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் எல்லாம் வேணா, நீயே வச்சுக்க. பெருசா வந்துட்டான். சரி, நான் உன்கிட்ட சொல்ல வந்தது என்னன்னா, இங்க உன் பையன் வந்திருக்கா, உனக்கு ஹெல்ப் பண்ண. ஏன் பையனா? அந்த சிகப்பா அழகா ஒரு பையன், என்னோட பையன் ரன்பீரா. வேற பசங்க இருக்காங்களா? வாப்பா. தெரியாம ஏதாவது பத்துக்கிட்டியா என்ன? இன்ஃபேக்ட் அவன் இங்கதான் வந்துகிட்டு இருந்தான். வழியில என் வண்டி அவன் வண்டியை மோதிக்குச்சு. ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அவன் வண்டியில, மஸ்ட் பி. அட என்னாச்சு? என்ன சொல்ற? அவன் எங்க இருக்கான்? டேய், அப்படியே ரியாக்ஷன் கொடுக்கற. நல்லதா இருக்கான், ஃபைன், ஒன்னும் ஆகல. இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான். மாயாவோட என்கேஜ்மெண்டா இது? மாயாவோட என்கேஜ்மெண்ட் உன் ஹோட்டல்ல நடக்குது. கேன்சல் பண்ணிட்டு, ஜஸ்ட் கேன்சல் இட். என்னப்பா சொல்ற நீ? என்ன ஏன்டா பாக்குற? என்ன சொல்றனா? நீ சொல்ல வேண்டியதா நான் சொல்றேன். இந்த என்கேஜ்மெண்ட் இந்த ஹோட்டல்ல நடக்க கூடாது. நான் சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இருடா. உனக்கு என்ன பைத்தியமா? என்ன பிரச்சனை ஆயிடும்? வா நான் சொல்றது கேளு. வா முதல்ல. பாக்க நல்லா இருக்குல்ல, டிஃபரெண்டா? ஆமாமா, பாக்கும்போது டேஸ்டா இருக்கிற மாதிரி தோணுது. தோன்றது மட்டும் இல்ல, டேஸ்டாவும் இருக்கும். அப்போ நான் கொண்டு போறேனே. பரவாயில்ல, இருக்கட்டும், நான் கொண்டு போறேன். அட நான் எடுத்துட்டு போறேன், கொடுங்க. இல்ல சஹனா, சாரி. இட்ஸ் ஓகே, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஐயோ சாரி, நான் எல்லாத்தையும் வீணாக்கிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வேற பண்ணிக்கிறேன். நான் உதவி பண்றேன். நான் இல்ல வேணாம், நீ அடுத்ததையும் வீணாக்கிடுவ. நீ போ. சாரி. இட்ஸ் ஓகே, முதல்ல கிளம்பு. மிஸ்டர் மெஹராவும் மிஸ்டர் கோலியும் வந்துட்டே இருப்பாங்களே, நான் சீக்கிரமா இன்னொரு பிளேட் ரெடி பண்ணணும். வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு தெரியல இவ யாருன்னு? எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் பொறுமையா. தெரியும்னா நீ என்னாச்சு? நீ இப்படி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ரன்பீர், நீ அங்கேயே நில்லு. என்னாச்சு? யூ ஆர் ஸ்கேரிங் மீ. நீ எதுவும் பேசாத, இப்படியே நில்லு. நானுமே நாளுமே கரைந்திடும் இரவானே, காற்றிலே ஊசலாய் உருகிடும் மெழுகானே, கோபம் கொண்டு நீங்காதே, எந்த நெஞ்சம் தாங்காதே, அன்பு என்றும் தீராதே, என்னை விட்டு போகாதே, மன்னிப்பாயா என கேட்காதே, எப்போதும் என்னை நீங்காதே, எப்போதும் என்னை நீங்காதே, எப்போதும் என்னை நீங்காதே. நீ என்னை விட்டு தள்ளி போ ரன்பீர். நான் உன்னை விட்டு தள்ளி போகணுமா? ஆனா நீ தான் என்னோட பக்கத்துல வந்த. அதுவும் நீ இப்படி இப்போ என்ன பண்றதுக்கு முயற்சி பண்ண?
ஏன்னா எனக்கு எதுவும் புரியல நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு. நான் 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 அது வந்து நான் செக் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளவுதான். வாட் வேர் யூ செக்கிங்? டான்ஸ் ஸ்டெப் நம்ம தப்பா போட்டோம்ல, நம்ம டான்ஸையே கெடுத்துட்டோம். நம்ம தப்பான டான்ஸ் பண்ணிட்டோம் ரன்பீர். மிஸ்டர் ரன்பீர். வாட் டான்ஸ்? நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ எதுக்காக இப்படி பிஹேவ் பண்ற? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது நீ இப்படி பண்றத பார்த்தா. என்ன ஆச்சு உனக்கு? என்னாச்சு பிராச்சி? பிராச்சி 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 அட பிராச்சி 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 என்னாச்சு? வாட்ஸ் ராங் வித் யூ? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். என்னாச்சு உனக்கு? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நான் தப்பா பேசிட்டேனா? நீ ஒன்னும் பண்ணல. காட், நான் தான் ஏதோ தப்பா பேசிட்டேன்னு நினைச்சிட்டேன். நான் பேசுறதா உனக்கு பிடிக்காது. அப்படின்னா நீ எதுவும் பண்ணலன்னு உனக்கு தோணுதா? அப்படின்னு இப்பதானே நீ சொன்ன. அது நான் கோவத்துல சொன்னேன். ஓகே, இப்ப நீ நார்மலா? யூ ஓகே நவ்? இப்ப சொல்லு என்னாச்சு? நான் என்ன பண்ண? நீ ஏதோ பண்ணிருக்க. அட என்ன பண்ணன்னு தான் நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீ என் கைய பிடிச்ச, அப்புறம் ஒண்ணும் இல்ல பிரச்சனை. எனக்கு எதுவும் புரியல. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நான் உங்ககிட்ட கேட்டேன் ஏதாவது பண்ண. நான் இல்லன்னு தானே சொன்னேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியுது, நீ வேணும்னே என்கிட்ட சண்டை போடுற. உனக்கு எந்த ரீசனும் இல்ல என்கிட்ட சண்டை போடுறதுக்கு. நான் சண்டை போடுறேனா? அப்ப சரி வா, நம்ம சண்டை போடலாம். லெட்ஸ் ஃபைட். நம்ம முன்னாடி சண்டை போடுற மாதிரி சிடுன்னு சண்டை போடுவோமே, அப்படியே போடலாம். லெட்ஸ் ஃபைட், கம் ஆன். ஹவ் வில் பி ஃபைட்? உன் முகத்தை பாரு. உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ யோசிக்கிறது ஒண்ணு பேசுறது ஒண்ணுன்னு. இட்ஸ் லைக் உன்னோட எமோஷன் கூட நீ விளையாடுற மாதிரி. ஆர் யூ ஓகே? ஃபைன் ரன்பீர், ஃபைன். வாட் ஃபைன்? சரி ஒன்னு பண்ணலாம். உன்னோட மாஸ்க் எடுத்துட்டு வரேன். அதுல நீ ரொம்ப கியூட்டா இருந்த, அத நீ போட்டுக்கய. இங்க பாரு, நீ இந்த மாதிரி பேசுறத முதல்ல நிறுத்து. இதுக்கு முன்னாடி எப்படி இருப்பியோ அப்படியே இரு. ஞாபகம் இருக்கா அந்த பேட் பாய் டைப்? எனக்கு பிடிக்காதுல, அப்படியே இரு. எப்போ என்ன இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பியே. நீ எப்படியெல்லாம் என்ன எரிச்சல் படுத்திருக்க, டென்ஷன் படுத்திருக்க, அப்படியே இரு. சண்டை போடு, ஃபைட் வித் மீ. ஜஸ்ட் டோன்ட் பீ நைஸ் வித் மீ. எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. வாட் நைஸ்? என்ன ஏதாவது பிரச்சனையா? இதோ பாரு, இப்போ உன்னால என்கிட்ட எதுவும் பேச முடியாது. எனிதிங் ஏதாவது பேசணுமா? ட்ரஸ்ட் மீ, நானே புரிஞ்சுக்குவேன். நீ தள்ளியே இரு ரன்பீர். அட நான் எப்படி தள்ளியே இருக்கிறது? என்னால எப்படி இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, நான் வெஜிடேரியன். ஐ நோ, சிப்ஸ் சாப்பிடுற வெஜிடேரியன். என்னது இப்ப எதுக்கு ஸ்மைல் பண்ற? ஸ்மைல் பண்ணாத. டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன் ஸ்மைல்ல உனக்கு என்ன பிரச்சனை? எப்பவும் ஸ்மைலோட தானே நான் இருப்பேன். ஓகே, 1 செகண்ட், லெட் மீ ட்ரை. ஓகே, நான் I'll try to make you understand. நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம்? நாம இங்க வந்ததுக்கு காரணம் மாயா கிட்ட கன்ஃபெஷன் வாங்குறதுக்கு. அவளை பேச வைக்கணும். உன்னை மாட்டி விட்டுட்டு பணத்துக்காக தான் இதெல்லாம் பண்ணா. அதுக்காக தான் வந்தோம். அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் தட். அந்த வேலையை முதல்ல முடிப்போம், அதுக்கப்புறம் வீடு போய் சேரலாம். ஓகே? என்னவோ சொன்ன பிராச்சியோட அம்மா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வராங்கன்னு வரல. இதோ சகனா வந்துட்டானே. சகனா எதுக்கு வந்திருக்கா? அட இல்ல நான் பாத்துட்டு தானே இருந்தேன். பிராச்சியோட அம்மா தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அப்படியே திரும்பி பார்க்கும்போது பிராச்சியோட அம்மா எப்படி சகனாவா மாறினாங்கன்னே தெரியல. அட சார், நான் அதை தான் சொல்ல வந்தேன். சித்தி தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா சரிதா ஆண்டி ஏதோ ஒரு வேலையை கூட்டிட்டு போயிட்டாங்க. அதான் அவங்க என்கிட்ட கொடுத்து அனுப்புனாங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா விஷயம் என்னன்னா, ஸ்நாக்ஸ் யார் பண்ணாங்களோ அவங்க கையால பரிமாறி சாப்பிட்டா உண்மையான டேஸ்ட் தெரிஞ்சிடும். சரி, எனக்கு என்னமோ என் கையால சாப்பிட்டா கூட அந்த டேஸ்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? யா. இது நல்ல டேஸ்டா தான் இருக்கு. ஆனா இந்த டேஸ்ட்டை ஏற்கனவே சாப்பிட்டிருக்கேன். இந்த டேஸ்ட் ரொம்ப அறிமுகமான மாதிரி தோணுது. வாய்ப்பே இல்ல. எங்க சித்தி மாதிரி யாரும் டேஸ்டா பண்ண முடியாது. ரொம்ப கரெக்டா சொன்ன. உங்க சித்தி போடுற காஃபி இருக்கே, சாப்பாடையும் குறை சொல்ல முடியாது. பிரமாதம். அபி, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், என் ஹோட்டலோட மாஸ்டர் செஃப் ஆக்கிரலாமா? வேண்டாம். உங்க பெரியமா கிட்ட சொல்லிட்டு இந்த ஜாப் ஆஃபர் மட்டும் வேணாம்னு சொல்லிட்டு, சரினா கஞ்ச பையன், சேலரி கம்மியா கொடுப்பா. பட் பெரியமா கிட்ட கண்டிப்பா சொல்லி இது ரொம்ப பிரமாதமா இருக்குல்ல. அவளோட ஃபேமிலில இருந்து அவளை தனியா கூட்டிட்டு வரணும். ஹலோ, எங்க இருக்க நீ? அபி சொன்னா நீங்க வந்திருக்க எனக்கு உதவி பண்றதுக்குன்னு. ஆனா என் கண்ணிலே படலையே. வேற யாருக்கு உதவி பண்ணிட்டு இருக்க? நீ எங்க இருக்க? ஆக்சுவலி அப்பா, அது என்னடா அது இது வந்து போயினே. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் இதுன்னு பேச தெரியாம பேசின. பெரியவன் ஆயிட்டல்ல, ஒழுங்கா லாங்குவேஜ் பேசு. தமிழ், இங்கிலீஷ், மலையாளமோ கன்னடமோ எந்த லாங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு லாங்குவேஜ்ல பேசு. இப்ப எங்க இருக்க நீ சொல்லு. நான் ஹோட்டல்ல தான் இருக்கேன். சாரி, ஹோட்டல்ல இருந்தேன். நானும் பிராச்சியும் ஒன்னா ஹோட்டல்ல தான் இருந்தோம். இப்போ நாங்க ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கோம். அதனால இப்போ நான் ஹோட்டல்ல இல்ல, வேற வேலை வந்துருச்சு. அப்படி என்ன வேலை அது? என்ன வேலைனா, அது வந்து அந்த பேங்க் வேலை. பேங்க்ல சில வேலைகளுக்காக வந்துட்டேன்.
பேங்க் வேலை இப்ப வா. பேங்கோட பேப்பர் ஒர்க் பண்ணணும்ல, அது ரொம்ப முக்கியமான வேலை. அப்ப நீங்க தானே சொன்னீங்க எடுத்த வேலையை தள்ளி போட கூடாது, உடனே முடிச்சிடணும்னு. இன்னைக்கு இல்ல, இப்பவே முடிச்சிடணும். சாரி. நில்லுன்னு சொல்றேன்ல, நில்லு. நான் மாயாவை அவ ஃபேமிலியோட இருக்கிறத பார்த்தேன். அப்புறம் உன்னை மாயாவோட ரூம்ல பார்த்தேன். உண்மையே சொல்லு, அங்க என்ன பண்ணிட்டு இருந்த? அப்படியெல்லாம் என்ன முறைக்காத, பொய் சொல்லலான்னு மட்டும் நினைக்காத. நீ அவளோட ரூம்ல பாத்ரூம் யூஸ் பண்ண போனேன்னு மட்டும் பொய் சொல்லாத. ஏன்னா இவ்ளோ பெரிய ஹோட்டல்ல எது இருக்கோ இல்லையோ பாத்ரூம் கண்டிப்பா இருக்கும். உண்மையை சொல்லு, எதுக்காக அங்க போன? எதையாவது திருட போனியா என்ன? திருடுறதுக்கு. அப்படி என்ன நான் திருடுவேன்? பணம். ஆனா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, உங்களால அதை எண்ணி முடியாது. அதனாலதான் இப்ப நாங்களே என்றதை விட்டுட்டோம். வேற என்னவா இருக்கும்? ஜுவல்லரி. என்கிட்ட எவ்வளவு நகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்பெல்லாம் நாங்க வாங்குறதே நிறுத்திட்டோம். வேற என்ன திருட வேணா? ஆக்சுவலி நத்திங். நான் திருடி கிடையாது. யாரு திருடி தெரியுமா? உங்களுடைய பிராச்சி. நீங்க உங்க பிராச்சி கிட்ட கேளுங்க, அவ என்ன திருடினான்னு. இங்க பாருங்க, அவகிட்ட நிறைய பணமும் கிடையாது, நல்ல ட்ரெஸ்ஸும் கிடையாது, அப்புறம் ஜுவல்லரி வாய்ப்பே இல்ல. இந்த மாதிரி அவகிட்ட எதுவுமே இல்லாதனால நீங்க அவளதான் சந்தேகப்படணும். அவதான் அவகிட்ட இல்லாத பொருளை தான் அவ ஆசைப்படுவா, ஈவன் பாய் ஃப்ரெண்ட கூட. Now let me go. உறுதியா சொல்றேன், என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இவ பிராச்சியை பார்த்து வயிறெறிறா. ஆனா அவளை திருடின்னு சொல்றா இவ. ஏன் அப்படி என்ன இவளோட பொருளை பிராச்சி திருடிட்டா? ரன்வீர், இப்போ நான் அங்கதான் இருக்கேன், ரொம்ப முக்கியமான ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன். I will see you dad. Bye. ஏன் நல்ல செல்ல பிள்ளை இப்போ ஆபீஸ்ல இருக்கிற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஐ எம் சோ ப்ரவுட் ஆஃப் யூடா. சரி பாப்போ, ஓகே, டேக் கேர். பை டாட், பை. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் கேட்கலாமா? இல்ல, ஐ மீன் ஏன் கேட்க கூடாது? ஆஃப் கோர்ஸ் நீங்க கேட்கலாம், இங்க என்ன நடக்குதுன்னு. இங்க என்ன நடக்குது? ஆக்சுவலி என்ன நடக்குது? அது முதல்ல உங்களை எனக்கு அடையாளம் தெரியல, அதனால கூப்பிடல. ஆனா நீ ஏன் உன் டாட் கிட்ட போய் சொல்லிட்டு இருந்த? அட, நான் பொய் சொன்னது ஒண்ணும் முக்கியம் கிடையாது. முக்கியமானது என்னன்னா, நான் ஏன் பொய் சொன்னன்றதுதான். நான் ஏன் பொய் சொன்னேன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? நான் பொய் சொன்னதுக்கான காரணம். இரு, நீ பேசாத. பிராச்சி, நீ சொல்லு, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அது வந்து ஆக்சுவலி என்னாச்சு? இல்ல, நீங்க ரெண்டு பேருமே ஏன் கேள்வி கேட்டா பதில் சொல்லாம முழிக்கிறீங்க? என்னாச்சு? சரி, இது என்ன ட்ரெஸ்? ஏன் உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு என்கிட்ட சொன்னாங்க, அதான் நானும் சொல்லல. என்ன மாதிரிக்கு பாக்குறீங்க? நான் சொல்லட்டா? கண்டிப்பா சொல்லணும். என்ன நடக்குது? ஏன் இப்படி நிக்கிறாங்க? சித்தி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? அது ரன்பீரும் பிராச்சியும் காலேஜ் ஃபெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. சோ இங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக டான்ஸ் ட்ரூப்போட வந்திருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே, ரன்பீரோட அப்பாக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு, டான்ஸ் பாட்டெல்லாம். அப்புறம் பிராச்சிக்கு அகெயின்ஸ்டா நீங்க இருக்கீங்க, யூனோ. அதான் பாவம் இவங்க அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயே போய் சொல்ல வேண்டியதா போச்சு. அந்த ஒயர்ல ரொம்ப கரண்ட் வராதுல்ல? ஐ மீன் ஷாக் ரொம்ப அதிகமா அடிச்சிருச்சுன்னா செத்து போயிட்டானா? இல்ல, சாகலாம் மாட்டா. டொமஸ்டிக் கனெக்ஷன்ல அவ்வளோ வோல்டேஜ்லாம் வருமா என்ன? ஆனா நான் பண்றது சரிதானா? நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோம்? நம்ம இங்க மாயா கிட்ட கன்ஃபெஷன் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். அவளை சொல்ல வைக்கணும். பணத்துக்காக தான் உன்னை மாட்டி விட அவன் முயற்சி பண்ணா. அதெல்லாம் இப்போ அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம். என்ன பண்ண இருந்தனா? பிராச்சி தடுக்க பார்த்தனா? பிராச்சி தடுத்தா மாயா கூட சேர்ந்து நானும் எக்ஸ்போஸ் ஆயிடுவேன்.
ரன்பீர் முன்னாடி என்னோட இமேஜே ஸ்பாயில் ஆயிடும். அதுக்கப்புறம் ரன்பீர் பிராச்சி பிராச்சி அம்மா உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஆ, என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆர் யூ ஷோர்? உனக்கு ஒண்ணும் இல்லையே? ஆ, இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு யார் இப்படி இங்க ஒயரை விட்டது? அங்க யாரோ இருக்காங்க. இங்க பாருங்க, இதோ வந்துட்டாரு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் மிஸ்டர் அபிஷேக் மேக்ரா. நைஸ் டு மீட் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். மிஸ்டர் மேக்ரா, இங்க இருக்கிறவங்க யாருக்குமே மியூசிக் தெரியாது. இருந்தாலும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன்ஸ். ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஃபேமிலி போட்டோ. யா, கண்டிப்பா. இங்க வாங்க. கம் கம். நான் நடுவுல நிக்கிறேன். ஷூர். எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு உங்க அப்பா. அவரோட சந்தோஷத்திலே எனக்கு புரியுது உன்னை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு. எனக்கு அவர்கிட்ட சொல்லணும்னு ஆசைதான். ஏன்னா தன்னோட பொண்ணு மேல அப்பா வச்சிருக்கிற நம்பிக்கை அது போயிடக்கூடாது பாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உண்மை சூரியன் மாதிரி எல்லாரும் முன்னாடி உதிச்சிரும். உன்னோட உண்மையான முகமும் எல்லாரும் முன்னாடி தெரிய வரும். அந்த முகத்தை முதல்ல உங்க அப்பா தான் பாப்பாரு. அப்புறம் என்ன, ஒரு கேஸ் கூட இல்லாம நீ வாழ்க்கை போற தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும். அது உனக்கும் தெரியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். குட் டு பி நர்வஸ். வெரி குட் டு பி நர்வஸ். சோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு நம்ம முன்னாடி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மிஸ்டர் அபிஷேக் மேக்ரா ஒரு பாட்டு பாட போறாரு. கம் ஆன் எவரிவன், cheer up. ஆனா அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. சின்னதா. அது என்னன்னா, நான் இங்க வந்தது பாட்டு பாடுறதுக்கு இல்ல. அதனால என் கிட்டார் எடுத்துட்டு வரல. உங்களை மீட் பண்ண உடனே நான் இதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். தம்பி பத்ரி, போய் அந்த கிட்டார் எடுத்துட்டு வந்து சார் கிட்ட கொடு. ஓகே தென். சார், நீங்க சூப்பரா ஒரு பாட்டு பாடுங்க. இந்த ஈவினிங் ஒரு நல்ல ஞாபகார்த்தமா இருக்கணும். கண்டிப்பா ஞாபகார்த்தமா இருக்கும் இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, ஆர் யூ கைஸ் ரெடி? நான் வேலைக்கே ஆக மாட்டேன். ஒரு வேலை செய்ய போய் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறேன். பிராச்சிக்கு ஒரு ட்ரபிள் கொடுக்கணும்னு நினைச்சா இப்ப நானே ஒரு ட்ரபிள்ல மாட்டிக்கிட்டேன். ஓ காட், சாரி. ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க. இல்லைன்னா நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவேன். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ஐம் சாரி, ஐம் சாரி. யாரங்க? ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் எப்படி இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாம இருக்காங்க? வயிறை எப்படி விட்டுட்டு போயிருக்காங்க? God bless you. God bless you. நீ நல்லா தானே இருக்க? எனக்கு என்னமோ அங்க யாரோ ஒளிஞ்சு நின்னு பார்த்த மாதிரி இருந்தது. சரி, நீ வா, டாக்டர் கிட்ட போலாம். ஐயோ வேண்டாம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகல. இல்ல அப்படிலாம் இல்ல. ஆண்டி, நான் இவள டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். எங்க ஹோட்டல்ல இங்க இன்னோஸ் டாக்டர் ஒருத்தர் இருக்காரு. ஐ வில் டேக் கேர். நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். ரன்பீர், கொஞ்சம் கவனமா பாத்துக்க. டாக்டர் என்ன சொன்னாலும் என்கிட்ட வந்து சொல்லு. வேலை நிறைய இருக்கு, இல்லைன்னா வந்திருப்பேன். வா, பாத்து போ. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? பதில் சொல்லு. நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஏதாவது மறைக்கிறியா? இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும் நீ என்கிட்ட என்ன சொல்ல விரும்புறேன்னு. ஆனா அதை நான் உன் வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல.
எப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு ரன்பீர், நம்ம மாயா விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? நாம மாயா வாயில இருந்து உண்மையை வரவழைக்கணும், அவகிட்ட கன்ஃபெஷன் வாங்கணும். அப்புறம் இங்க இருந்து நம்ம கிளம்பி போறோம் இல்லையா? கன்ஃபெஷன் நானும் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன் இப்படி எல்லாம் ஆகுது? எனக்கு ரன்பீர் மேல இல்ல நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்? ஏன் யோசிச்சுட்டு இருக்கேன்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஆமா, நான் அவன் விஷயத்துல டென்ஷனா இருக்கேன். நான் அவனுக்காக டென்ஷனா இருக்கேன். என்ன அவன் ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டான். என்னோட ஃப்ரெண்ட் அவன். ஹீஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் ஹீஸ் மை பாஸ். நான் அவனோட ஆபீஸ்ல வேலை பாக்குறேன். என் பையனை ஜாக்கிரதையா பாத்துக்கோன்னு அவங்க அப்பா என்கிட்ட சொல்லிருக்காரு. அதான் நான் பாத்துக்கிறேன். அதனாலதான் நான் ரொம்ப அதிகமா, ஆனா சில நேரங்கள்ல அது நல்லாதான் இருக்கு. என்னால எப்படி இப்படி எல்லாம் நினைக்க முடியுது? இல்ல, அவன் எனக்கு பொருத்தமா இருக்க மாட்டான். ரன்பீர் எப்படி எனக்கு செட் ஆவான்? அவனதான் எனக்கு எப்பவுமே பிடிக்காது. ரன்பீர் ரொம்ப நல்ல பையன், எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, என்னோட பாஸ். அவனுக்கு எல்லாம் நல்லதே நடக்கணும், தப்பு நடக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன அவன் கடுப்பேத்துறான், இரிட்டேட் பண்றான். இருந்தாலும் நல்ல பையன்தான். ஆமா, அவன் என்னோட ஃப்ரெண்ட். ரன்பீரும் பிராச்சியும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். வேற எதுவும் இல்ல. இது எப்படி சாத்தியம்? மாயா கிட்டயே சேம் நெக்லஸ் இருக்கு. தம்பி, எப்படிப்பா நீ வண்டி ஓட்டுற? சிக்னல் போட்டிருக்கு, எல்லாரும் கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வயசுல நான் ஓட முடியுமா? முடியாதுல்ல. என்னை பத்தி மட்டும் இல்ல, உன் உயிரை பத்தியும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோப்பா. வாழ்க்கை ரொம்ப நீளமானது தம்பி. சிரிச்சு சந்தோஷமா வாழ பழகு, சரியா? இருங்க 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 இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். பேக்ல போய் போக வேண்டியதானே? இந்தாங்க ப்ளீஸ். எல்லா பழத்தையும் உள்ள போட்டாச்சு. நீ தானே ஹனி ஹனி மணி மணி, அப்புறம் ராக் ஸ்டார் அபிஷேக் பிரேம் மெஹ்ரா தானே? நான் உன்னுடைய ரொம்ப பெரிய ரசிகப்பா. இங்க யாரும் யாருக்கும் உதவி பண்றது இல்ல, எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலை இருக்கு. இவ்ளோ பெரிய ராக் ஸ்டார் அபிஷேக் பிரேம் மெஹ்ரா எனக்கு உதவி பண்ணிருக்காரு. நல்லா இருப்பா. நன்றி தம்பி. அட அம்மா, எதுக்குமா நன்றிலாம்? தயவு செஞ்சு நன்றிலாம் சொல்லாதீங்க. இப்படிதான் சந்தோஷமா எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் தான் நான் கத்துக்கிட்டேன். வாய்ப்பு கிடைக்கும் போது மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு. நான் பார்த்திருக்கேன், வாழ்க்கையில எல்லாருக்குமே மத்தவங்களோட ஹெல்ப் எப்பவாவது தேவைப்படும். இப்ப பாத்தீங்களா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். பதிலுக்கு நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்க இல்லையா? எவ்வளவு நல்லா பேசுறப்பா நீ. கடவுள் உனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கட்டும். நீ நல்லா இருப்பப்பா. எங்க பாத்துட்டு வர அறிவில்ல? நாம இங்க வந்ததே மாயா கிட்ட கன்ஃபெஷன் வாங்குறதுக்காக. அவ வாயால உண்மையா வரவழைக்கணும். உன்னை மாட்டி விட்டது அவ பணத்துக்காக தான் சொல்ல வைக்கணும். அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆமா, உனக்கு எப்படி கண்ணு தெரியும் இல்லையா? ஏன்னா இப்பெல்லாம் நீ அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தானே பாக்குற. உனக்கு ஏன் எல்லா விஷயத்திலும் நான் தான் தப்பு பண்றேன்னு தோணுது? நம்ம ரெண்டு பேரும் தான் இடிச்சுக்கிட்டோம். சாரி சொல்லிட்டு அப்புறம் பேசு. அப்படி சாரி சொன்னா எல்லாமே தீந்துரும் நினைக்கிறியா நீ? நான் உன்கிட்ட சாரி கேட்பேன்னு தோணுதா உனக்கு? உனக்கு தெரியுமா, நான் ரொம்ப விலை மதிக்க முடியாதவ. அந்த அளவுக்கு என் சாரியும் ரொம்ப பெரிய விஷயம். அத உன்ன மாதிரி சீப்பான ஆளுங்க கிட்ட எல்லாம் ஈஸியா சொல்லிட முடியாது. புரிஞ்சுதா உனக்கு? நீ ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, ஈகோ புடிச்சவ நீ. ஆமா, உன்னுடைய எண்ணங்கள், நீ பேசுற விதம், நீ பண்ற எல்லாமே ஈகோவால தான் நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் நான் ரன்பீருக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறது உன் கண்ணுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது. எஸ் ரியா, ஐ அம் ட்ரைங் டு ஹெல்ப் ரன்பீர். அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுது. அவனை இதுல இருந்து வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்ல இருந்து அவன் வெளியில வர்றதுல உனக்கு விருப்பம் இல்லையா? உன்னோட ஈகோ அவன் ஃப்ரீடமை விட பெருசாயிடுச்சா? லெக்சர் நல்லா தான் கொடுக்குறேன்.
ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, லெக்சர்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது ரியாலிட்டில இருந்து ரொம்ப 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 தூரமா இருக்கும். அப்புறம் நீ எதை என்னோட ஈகோன்னு சொல்றியோ அது ஈகோ கிடையாது, என்னோட ரியாலிட்டி. அது என்னோட ஆட்டிடியூட். அது ஒன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு சூட்டே ஆகாது. உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா, நீ எல்லார்கிட்டயும் எக்ஸ்பெக்டேஷனோட தான் பழகுற. யாருக்கு ஹெல்ப் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்ன்ற மாதிரி நீ அதை மட்டும் தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க. நீ ரன்பீருக்கு எதுக்காக ஹெல்ப் பண்றேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அதுலயும் உனக்கு 100% ஏதோ யூஸ் இருக்கு. அதனாலதான் எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது நீ ரன்பீருக்கு ஹெல்ப் பண்றதுல. அதனாலதான் சொல்றேன் நீ அவன் கிட்ட இருந்து, அதாவது என் ரன்பீர் கிட்ட இருந்து ரொம்ப தூரமாவே இருன்னு. என்ன உளர்ற நீ? ஏன் இது காதல் இல்லையா? நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. பார்த்ததான் பேசுறேன். என்ன பார்த்த? என்ன பேசிட்டு இருக்க சஹானா? நான் நீ ரியா கூட சண்டை போட்டத பார்த்தேன். இல்ல நீ புதுசுல சண்டை போடுறது. ஆனா நான் என்ன பார்த்தேன்னா, நீங்க 2 பேரும் ரன்பீர்க்காக சண்டை போடுறீங்க. ஏதோ உனக்கு தான் அவன் மேல உரிமை இருக்கிற மாதிரி. ரிலேஷன்ஷிப் பத்தி சொன்ன, ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி, நம்பிக்கையை பத்தி. பிராச்சி, நீ அவகிட்ட சண்டை போட்டல, அத பாக்கும்போது ரன்பீர் எனக்கு மட்டும் தான் சொந்தம். அவன் மேல கண்ணு வச்சா கூட நான் யாரையும் விட மாட்டேன். இதனாலதான் உங்ககிட்ட நான் பேசுறது இல்ல. நீ சின்ன விஷயத்த பெருசாக்கிடுவ, மணல திரிச்சு கயிறாக்கிடுவ. இங்க பாரு, ரன்பீருக்கு எனக்கு இடையில அப்படி எதுவும் இல்ல. அவனை பத்தி என் மனசுல எந்த ஃபீலிங்கும் இல்ல. ஆனா ரியா மனசுல ரன்பீருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏற்கனவே இத கூட நீ சொல்லிருக்க. அதாவது ரியா ஸ்டோர் ரூம்ல வச்சு ரன்பீருக்கு ப்ரொபோஸ் பண்ணத பார்த்த மாதிரி. ஆமா, அது ரொம்ப பழைய விஷயம். அவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். பிராச்சி, இப்படி சின்ன பிள்ளைத்தனமா பேசக்கூடாது நீ. அவன் அவளுக்கும் ஃப்ரெண்டு, உனக்கும் ஃப்ரெண்டு, எல்லாருக்கும் ஃப்ரெண்டா தான் ஆக்கி வச்சிருப்பியா நீ? பிராச்சி, காதலுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர் கொடுக்காத. அதுக்கு என்ன பேர் இருக்கோ அந்த பேரே கொடு. நீ வர வர ரொம்ப படம் பார்க்க ஆரம்பிச்சிட்ட. படம் எல்லாம் பார்க்காத. இந்த மாதிரி டயலாக் எல்லாம் அடிச்சிட்டு இருந்தேன்னா ஸ்டோரி உண்மையாயிடாது. ஆனா ரொமான்டிக்கா மாறிடும்ல. நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் எதுவும் இங்க மாற போறது இல்ல. எல்லாம் அவளுக்கு நான் மறுபடியும் கால் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம், பாவம் டென்ஷன் ஆயிடுவா. எனக்கு இந்த விஷயம் தான் புரியல. ரியாவோட நெக்லஸ் மாயா கிட்ட எப்படி போச்சு? கண்டிப்பா இப்படி நடந்திருக்க வாய்ப்பில்ல. மாயா நம்ம வீட்டுக்கு வந்து திருடிட்டு போறதுக்கு. இப்படி நடக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னாச்சு டாட்? எங்க போன நீ? உனக்கே தெரியும் எவ்வளவு லேட் ஆயிடுச்சு. இந்நேரம் நீ வீட்டுல இருக்கணும். டாட், just 9:30. This is 9:30. ஒருவேளை சொல்லிட்டு போயிருந்தனா டென்ஷன் இருக்காது. அப்புறம் 9:30 இருந்தானே 1:30 இருந்தானே. லிசன், நான் ஒன்னும் உன்னை திட்டல. நான் ஒன்னும் உன்னை வீட்டுக்குள்ளேயே இருன்னுலாம் சொல்லல. நான் சொல்ல வர்றது வெளியில போகும்போது சொல்லிட்டு போன்றதுதான். யாருக்கும் டென்ஷன் இருக்காது, புரிஞ்சுதா? ஏய், ஸ்டாப் திஸ். சின்ன வயசுல இருந்து இதான் பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால நான் மனசுல இறங்க மாட்டேன். ஆல்ரைட், நான் இப்ப வளர்ந்துட்டேன். ஐ மீன், நீ பெரியவளாயிட்ட அப்படி சொன்ன. வாட் யூ லாஃபிங் ஃபார்? சீரியஸ். எனிவேஸ், பை த வே, அந்த நெக்லஸ் எங்க நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்தனே? இப்பவே போய் செக் பண்றேன். ஒரு நிமிஷம் இரு. உனக்கு மாயாவை தெரியுமா? நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். உனக்கு ஏற்கனவே மாயாவை தெரியுமா? உன் ஃப்ரெண்டா? அப்படி ஏதாவது? அது மாயா மாதிரி பொண்ணுகிட்ட இவன் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்? இரு, உன் பேர் அரியா? இல்ல, என்ன பேச விடு. நீ சொல்லி என்கிட்ட, மாயா உன் ஃப்ரெண்டா? உனக்கு அவளை தெரியுமா? ஐ மீன், பிஃபோர் த இன்சிடென்ட் வாட்ச் யுவர் ஃப்ரெண்ட். இங்க பாரு, யார்கிட்டயாவது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது கிரைம் இல்ல. ஐம் ஷூர் யூ டிடன்ட் நோ தட். அவ வேற மாதிரி பொண்ணு. ஷீ இஸ் a bad girl. இல்ல டாட், அவ என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. அப்ப கான்ஃபிடென்ட்டா சொல்ல வேண்டியதானே? நல்ல ஓபனா சொல்ல. அவ உன் ஃப்ரெண்ட் இல்லன்னு. இப்படி தயங்கி சொன்னா நீ போய் சொல்றேன்னு எனக்கு தோணும். ஐ டோன்ட் திங்க் யூ ஸ்பீக்கிங் த ட்ரூத். டாட், she is not my friend. Trust me, she is not my friend. அப்படின்னா உன்னோட நெக்லஸ் அவகிட்ட எப்படி போச்சு? டாடி, மேபி அவளும் சேம் நெக்லஸ் பண்ணிருக்கலாம்ல. யாருக்கு தெரியும்? அதே மாதிரி காப்பி பண்ணி டிசைன் பண்ணிருக்கலாம்ல. சேம் ஜுவல்லரியா இருக்கலாம். டிசைன் காப்பி பண்ணிருக்கலாம்ல டாட். நிறைய இடத்துல அப்படித்தானே நடக்குது. டாடி, நீங்க யோசிச்சு பாருங்க என்ன சொன்னீங்கன்னு. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான நெக்லஸ், அதனால இதை கொண்டு போய் லாக்கர்ல வைன்னு சொன்னீங்கல்ல. அதனால லாக்கர்ல வச்சிட்டேன். ஆமா டாட். டாட், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. நாளைக்கு நான் லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வரேன். ஐ ப்ராமிஸ், அது அங்கதான் இருக்கு. I'll go and get it tomorrow. ஏப்பா, வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் கவனிங்கப்பா. ஹலோ சுனில் சார், செட்டப் ரெடியா? எல்இடி ரெடியா இருக்கு.
எஸ்கியூஸ் மீ, இங்க என்ன நடக்க போகுது? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நீங்க கெஸ்ட்ங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பெரிய ஸ்கிரீன் இருக்குல்ல, இதுல எல்லாமே நீங்க பார்க்க முடியும். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு மாயா மேம் அவங்க ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்காங்க மொய்ஸ் சார்க்காக. அதாவது என்கேஜ்மெண்ட் அப்போ அவங்க ஐ லவ் யூன்னு சொல்ல போறாங்க. அவங்களுக்கு இது ஒரு பிக் மொமெண்ட். அதனால இந்த பிக் மொமெண்ட்டை ஸ்பெஷல் ஆக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. அதனாலதான் நாங்க இதை பிளான் பண்ணிருக்கோம் மேடம். ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருந்து வருவாங்க, வந்து ஸ்பாட் லைட்ல நின்னு தான் மனசுல இருக்கிறத மொய்ஸ் சார்ட்ட சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நாங்க கேமரால ரெக்கார்ட் பண்ணுவோம். டேய் குமார், என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. லாஸ்ட் ஈவென்ட் மாதிரி அந்த கப்பல் சர்ப்ரைஸ் பண்ணாங்களே, இங்கேயும் அந்த மாதிரியே நடந்துருச்சுன்னா மாயா மேமுக்கு பதிலா ஒருவேளை மொய்ஸ் சார் முதல்ல ப்ரப்போஸ் பண்ணிட்டாருன்னா அப்புறம் டேய் மொய்ஸ் சார் கிட்ட மைக்கும் இல்லடா. டேய் அதுக்கு நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. மாயா அவங்களுடைய மைக் வால்யூமை ஏத்தி விட்டுரு. ஓகே? What do you want? You know exactly what I want, Maya. எனக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன வேணும்? நான் உன் முன்னாடி கன்ஃபஸ் பண்ணணுமா? டேய் மேம் தன்னோட லவ் கன்ஃபெஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் இன்னும் ரெடி ஆகலையா? நான் ரெடி ஆகாம இருக்கிறது மேமுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா மொத்த கோபத்தையும் என்கிட்ட தான் இறக்குவாங்க. எம்எல்ஏவோட பொண்ணு இல்ல, அவங்கள பகச்சுக்க முடியுமா? சவுண்ட் பி ரெடி. அப்புறம் எனக்கு எல்இடில ஹாட்ஸ் இமேஜ் வேணும். சதீஷ் ஒரு வேலை பண்ணு. மேம் ப்ரொஜெக்டர் லைட் முன்னாடி வந்து நின்னதுமே ஸ்பாட் லைட்டை ஆன் பண்ணிடு. அப்படியே கேமராவே ரோல் பண்ணிடு. இது அவங்க லைஃப்ல ஸ்பெஷல் நாள். இது நம்ம இன்னும் மெமரபிளா ஆக்கிரும். சரியா சார்? மார்க்கும் கியூவும் வேற தானே. சரி பரவாயில்ல, ரெக்கார்டிங் நான் பண்ணிடுறேன். ஓகே சரி. நீ மாயாவை காதலிக்கிற, அதாவது அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்க. 3 நாள்ல உனக்கு என்கேஜ்மென்ட் நடக்க போகுது. Are you mad? Mistake, just a mistake. Trust me, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நமக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கிடைச்சது. கடைசி வாய்ப்பு எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு. இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரதுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு இருந்தது. நீ அதையும் தவற விட்டுட்ட. ஐயோ do you understand what have you done, Ranbir? எனக்கு வர ஆத்திரத்துல உண்டு. Thank you so much. Thank you. நான் இங்க கோவத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரே அடியா என் பிளட் பிரஷர் ஏறிக்கிட்டு இருக்கு. நீ என்னடா thank you சொல்ற? Thank you அதுக்காக இல்ல, நீ என்னோட காலை மிதிக்க பார்த்த. ஆனா மிதிக்கல, நான் அதுக்காக தான் thank you சொன்னேன். ஆனாலும் லைட்டா மிதிச்சிட்ட. கால் நீ இப்போ உன் காலை பத்தியே கவலைப்பட்டுட்டு இரு. Are you getting me? நம்ம இங்க எதுக்காக வந்தோம்? நம்ம மாயாவை பிளாக்மெயில் பண்ண வந்தோம். கரெக்ட்டா? அந்த மாயாவுக்காக நம்ம எத்தனை ரிஸ்க் எடுத்தோம். அவர் இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர். அப்படி இருந்தும் நம்ம இங்க வந்தோம். நாம இங்க வந்து கேட் கிராஷ் பண்ணோம். அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனை கேட் கிராஷ் பண்ணோம். மாயாவை பயமுறுத்துறதும் மிரட்டுறதும் தான் நம்ம பிளானா இருந்தது. ஆனா நம்மளோட நோக்கம் அவ என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்றது இல்ல. ஆனா நீ அதையும் பண்ணி முடிச்சிட்ட. அதுக்கு ஒரு படி மேல போய் உனக்கு சம்பந்தமும் பேசி முடிச்சிட்ட. உனக்கு இன்னும் 3 நாள்ல என்கேஜ்மெண்ட் ரன் பேர் என்னால இல்ல அப்படிலாம் இல்ல. என்கேஜ்மெண்ட்னு சொன்னதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு. நடக்காது, அப்படியெல்லாம் நடக்காது. நீ இந்த பழமொழி ஒண்ணு கேட்டது இல்லையா? அந்த எப்படி சொல்லுவாங்க, கிறுக்கு பையன் கல்யாணத்துல கோமண கட்டணமா மாப்பிள்ளை. தப்பு தப்பா பழமொழி பேசாத. அவங்க அப்பா எல்லாரும் முன்னாடி 3 நாள் என்கேஜ்மெண்ட்னு சொன்னது. அட ஒன் செகண்ட். எக்ஸ்கியூஸ் மீ மம்மி. ஹலோ. மம்மி நீ எங்க இருக்க, என்ன பண்றேன்னு நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனா ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ எங்க இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வா. நான் வந்துடுறேன், கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நான் உனக்கு டைம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். 15 மினிட்ஸ்ல இங்க இருக்க, சரியா? ஒருவேளை நான் சொன்ன நேரத்துக்குள்ள நீ வீட்டுக்கு வந்து சேரலனா நீ இருக்கிற இடத்துக்கு நான் வந்துருவேன், பாத்துக்கோ. ஓகே. அப்போ நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், வாங்கிட்டு வந்த Dress நீங்க பாட்டி கிட்ட காமிங்களேன். 15 மினிட்ஸ் ரன்பீர். எங்க அம்மா இருக்காங்களே, ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவாங்க. புதுசா எது வாங்கினாலும் Dress, துணிமணி, ஹேர் கலர் எது வாங்கினாலும் என்கிட்ட தான் காமிக்கணும்னு நினைப்பாங்க. டாட் கிட்ட காமிக்கலாம், பாட்டி கிட்ட காமிக்கலாம், ஆனா என்கிட்ட தான் காமிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்குலாம் தெரியாது, பாவம் இந்த சின்ன ஜீவன் மேல எவ்வளவு பிரஷர் கொடுக்குறாங்கன்னு தெரியுமா? ஓ பாவம், இந்த குழந்தை என்ன பண்ணும்? இல்லையா? இதான் ப்ராப்ளம். அம்மா இந்த ஃபைல அர்ஜென்ட்டா கொடுத்துட்டு வரணும். நான் போய் கொடுத்துட்டு வந்துறேன், சரியா? அட நில்லு, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். நம்ம 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போறோம், நானும் வரேன். அப்படி எல்லாம் முறைக்காத. ஒண்ணு பண்ணலாம், நீ வந்து ரைட்ல உட்காரு, நீ சீட் ஓரமா தள்ளியே உட்காரு, நான் சீட்டோட லெஃப்ட்ல உட்காந்துக்கிறேன். இவன் மேல கோவப்படக்கூடாதுன்னு நானும் எவ்வளவு முயற்சி பண்றேன். ஆனா என்ன பண்றது, இவன் முகத்தை பார்த்தாலே ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுது. சரியாதான் அவன் சொல்றான். ஒரே இடத்துக்கு தானே போறீங்க, அப்போ ஒண்ணா போனா என்ன? பாரு டைம் என்ன ஆகுது. சரி, நீங்க சொல்றதுனால இவன் கூட போறேன். ஆனா ஒருவேளை உங்களுக்கு இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இவனை யாரோ கொண்டுட்டாங்கன்னு தகவல் வந்தா அது யாரா இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பயங்கரமா இருக்கா இவ. இவ்வளவு பெத்தீங்களா இல்ல செஞ்சீங்களா? சரி எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க, நீங்களா இவ்வளவு பிராச்சின்னு பாசமா கூப்பிடுறீங்களா இல்ல பயத்தோட கூப்பிடுறீங்களா? பயத்தோட தான். பயத்தோட, கரெக்டா சொன்ன. ஆனா உங்க 3 பேர்ல யாரும் இப்படி கொடூரமா இல்லையே. யாரோட குணம் இவளுக்கு? சித்தியோடது தான். ஓவரா பேசாத. அதுக்கு எதுக்கு தலையாணி? டேபிள் லேம்ப தூக்கி மண்டையில போடு. உன்னோட கதை ஒரேடியா முடிஞ்சிரும். ரன்பீர், உனக்கு சஹானா மர்டர் ஆயிட்டர் நியூஸ் கிடைச்சதுன்னா அப்ப நீ புரிஞ்சுக்கணும் யாரு கொலை பண்ணிருப்பாங்கன்னு. அடி பாவி, என்ன கோத்து விடுறாள இவ. அடியை விளையாட்டுக்கு சொன்ன என்ன பேச்சு பேசுறா பத்தியா இவ. பாத்துக்கிட்டே இரு, நிஜமாவே உன்னை போட்டு தள்ள போறேன். ஏன் நீங்க சிரிச்சிட்டு நிக்காத, கிளம்பலாமா? சரி நான் இப்ப கிளம்புறேன். பாய் பாய் பாய். தேங்க் யூ. பாய் गाइस. பாய் பாய். லிசன், டோன்ட் டாக். அப்படி
நம்ம பேசாம இருந்தா நம்மளோட பிளான்ல என்ன ஆகுறது? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நீ எதுவும் பேசாத. நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? ஆக்சுவலா உனக்கு என் மேல பரிதாபம் தான் வரணும் எனக்கு நடந்ததை பார்த்து. பரிதாபமா? பரிதாபம் என் சிச்சுவேஷனை பார்த்து. அது மட்டும் இல்லாம பிரச்சனை நம்ம 2 பேரும் ஒரே சைடுல தானே இருக்கோம். நீ என் சைடு இருக்க, அதுவும் இல்லாம நான் உன் பாய் ஃப்ரெண்ட். எக்ஸ்கியூஸ் மீ, நீ எப்ப என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆன? யார்? நீ என்ன யாருன்னு கூப்பிடாத. ஓகே ஓகே ஓகே, நான் உன்னை யாருன்னு சொல்ல மாட்டேன். நீ என்ன சொல்றியோ நான் அதவே சொல்றேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்னா ஒரு பையன் ஃப்ரெண்டா இருக்கிறது. அப்ப ஃப்ரெண்ட்னே சொல்ல வேண்டியதானே? ஓகே யார், ப்ளீஸ் கோவப்படாத. நான் உன்னை ஃப்ரெண்டுனே சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் ரன்பீர், ஸ்டாப் தி கார். என்னாச்சு யார்? வண்டி நிறுத்து. என்னாச்சு? ஸ்டாப். ஹேண்ட் பிரேக் போட்டியா? அட பிராச்சி, ஏன் கோச்சிக்கிற? அடிக்கடி கோவப்படுற நீ என்கிட்ட. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சாரி. நான் பேசுனது ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா சாரி. நான் எப்படி மன்னிப்பு கேட்கணும்? காது பிடிச்சுக்கோ. காது பிடிக்கட்டுமா? இங்க பாரு, இதோ பிடிச்சிக்கிறேன். ப்ளீஸ் நீயே சொல்லிடு உன்னோட மூட எப்படி சரி பண்ணணும்னு. நான் பண்றேன். நான் உனக்கு பாட்டு பாடி காட்டட்டுமா? கிட்டாரே இல்லாம நான் பாட்டு எப்படி பாடுறது? நான் உனக்கு இங்க பாரு, நான் ஜோக் அடிச்சா கூட உனக்கு சிரிப்பு வராது. அப்படின்னா நான் உனக்கு டான்ஸ் பண்ணி காட்டுறேன். நீ ஸ்டார்ட்னு சொல்லு, நான் மியூசிக் மொபைல்ல போட்டு டான்ஸ் ஆடுறேன். இந்தியன், வெஸ்டர்ன், கிளாசிக்கல் கதை ஆடுறேனா? நீ கண்டிப்பா சிரிப்ப. பிரச்சி, ஓ ப்ளீஸ் நீ ஒத்துக்க, ப்ளீஸ். தோ பாரு, நீ இப்படியே உம்முன்னு நின்னுட்டு இருந்தீங்கன்னா நான் குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிரும். ப்ளீஸ். உனக்கு நிஜமாவே கதக் தெரியுமா? தெரியும், ஆஃப் கோர்ஸ். ஆனா பாரு, அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா வராது, ஆனா வரும். இப்போ நான் முதலில் செய்ய வேண்டியது வணக்கம், சரியா? இப்படி. சாரி. இப்படி 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 இப்படி. நீ சரியான பைத்தியம். எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட முட்டாள்தனமான நடவடிக்கை உனக்கு பிடிக்கணும். நம்மளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களோட முட்டாள்தனத்தை நம்ம ரொம்ப ரசிப்போன்னு. இல்லன்னா முட்டாள்தனத்தை நம்ம எதுக்கு ரசிக்க போறோம்? நீ ஒன்னும் ஸ்டூபிட் இல்ல. அதான் மாப்பிள்ள வீடியோல தெளிவா சொல்லிருக்காரு, அவர் என் பொண்ணை காதலிக்கிறாருன்னு, கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாருன்னு. யோ, தூக்கி போடியா உன் வீடியோவை. நாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லன்னு. அவங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லையா? உங்களுக்கு சொன்னா புரியாதா? உங்களுக்கு வீடியோ கேம் தானே விளையாடணும். போங்க, உங்க வீட்டுக்கு போய் அந்த வீடியோ கேம்ல விளையாடுங்க. போங்க. சபாஷ், உன் வாழ்க்கையிலேயே வீரமா முதல் தடவை பேசியிருக்கடா. கேட்டீங்களா நீங்க? என் பையன் என்ன சொன்னான்னு? என் பேரனோட கல்யாணம் உங்க பொண்ணு கூட நடக்கவே நடக்காது. புரிஞ்சுதா? ஒரு தடவை அவனை நல்லா பாருங்க. இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வயசா இது? அட குழந்தை இவன், என்னுடைய செல்ல சின்ன குழந்தை இவன். இப்ப கேட்டுக்கிட்டீங்களா? தேவையில்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்வீட்லாம் ஊட்டி விட்டுக்கிட்டு கிளம்புங்க. வாய் மூடுங்க. கண்ணா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்க பையன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வாக்கு கொடுத்திருக்கான், அவ்வளவுதான். நான் அந்த வீடியோல பார்த்தனே. நீங்க இந்த வீடியோவை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாலும் என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க, என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்திருக்காங்க. உங்க பையன் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணிருக்கானு. இவனாலதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த சம்பந்தம் வேணாம்னு சொல்லிட்டு போனதை எல்லாருமே பார்த்தாங்க. எங்க எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கு இன்னொரு விஷயம் கூட தெரியும், ரன்பீர் மேல மொலஸ்டேஷன் கேஸ் இருக்குன்னு கூட. மேபி அது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் எதனால அது சார்ஜ் ஆயிருக்குன்னு. நான் சொல்றேன் உங்களுக்கு, ரன்பீர் என் பொண்ணு கிட்ட கல்யாணத்துக்காக ப்ரொபோஸ் பண்ணிருக்கான். அவ மறுத்ததுனால அவளை மாலஸ்டேஷன் பண்றதுக்கு இவன் முயற்சி பண்ணிருக்கான். ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம், ஏன்னா இது வரைக்கும் இந்த விஷயத்தை என் பொண்ணு என்கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒன்னு, ரன்பீர் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும், இல்லனா அவன் மாமியார் வீட்டுக்கு போறதுக்கு தயாராகட்டும். அது